guys, welcome to our channel. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன ரெசிபினா காளான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். காளான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து காளான் எப்படி சுத்தம் பண்ணுறதுனா, இப்போ இது காளான்னா இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு லேயர் இருக்கும், ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், லைட் பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டா இது ஈஸியாக பீல் பண்ணி வந்துடலாம். இப்போ இது என்னென்னா, இப்போ நம்ம செய்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடு தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி இதை வந்து சோக் பண்ணி வைக்கணும். நம்ம செய்யும்போது செஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஏதாவது புழுவோ பூச்சியோ சின்ன சின்ன பூச்சி எல்லாம் அது இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமாக செத்து போயிடும். அப்போ நம்ம கழுகி வாஷ் பண்ணையில் அது அதோட போயிடும். அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து அந்த சுடு தண்ணி இதுலேயே வந்து வெந்துடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம். இது தொக்கு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, பின் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ இது ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம காளான் வந்து வாட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சா போதும். இந்த காளான் வந்து நம்ம செயற்கையாக உரமோ இல்லை இயற்கையான எந்த உரமும் இல்லாமல் தானாக வந்து முளைச்சி வர்றது. எங்கள் பாட்டியெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இடி இடித்த இடத்துல வந்து காளான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது காளான் இன்றைக்கி பார்த்தோன்னே. ஸோ இது வந்து அம்மா வேலை செய்கிற இடத்துல கிடச்சிச்சின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். இது விறகடுப்பில் செஞ்சால் தனி ஒரு டேஸ்ட்டு. ஸோ நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சாச்சு. இனி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கோம், ஏன் காளான் கம்மியாக தான் இருக்குது. ஸோ தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து தொக்குக்கு நல்லா ஸ்மெல் இருக்கும், நல்லா வாசனை வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கருவேப்பிலை வந்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தொக்குக்கு உப்பு போடுவோம். ஸோ அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு போட்டால் போதும். நல்லா வதங்கட்டும். ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதோடையே நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து மசிஞ்சு வரணும். நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு சைட்லலாம் நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது ஹோம்மேடாக வீட்லேயே அரைச்சது. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அந்த எண்ணெயிலேயே
கொஞ்ச நேரம் தீ கம்மியாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுட சுட சாப்பாடு வடித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சாப்பாடில் வச்சு இல்லை எண்ணெயிலே வதக்கி சாப்பாடில் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மலைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னு எப்படி இருக்குதுன்னு இதுவே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே மிளகாத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது காளான் ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் குக் ஆயிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காளான் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது நல்லா தண்ணி நல்லா சுண்டி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இது வந்து வேக வச்சிடலாம். நம்ம இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இது வற்றி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ சுட சுட காளான் தொக்கோட சுட சுட சோறாக்கி அது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.